Fall to the floor. புதிய மாதத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை பரிசுத்த தேவனாக கர்த்தர் வாசிக்கலாம். ரூத் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாய். கரங்களுக்கு இந்த வார்த்தை வாக்குத்தத்த செய்தி, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலேயே, யாரால? அவராலேயே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. மற்றவரை சொல்லுங்க, உங்க செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் செய்கைக்கு தக்க பலன் என்று சொன்னால் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு ஆண்டவரோடு தரித்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். செய்கைக்கு தக்க பலனை, அம்மாவோட செய்கை என்ன? ரூத்துடைய செய்கை என்ன? போவாஸ் ரூத்தை பார்த்து உள்ள வரும்பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. யார் இந்த ரூத்? கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்களா? இல்லையே. முதல்ல கிறிஸ்துவை தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. ஒரு விக்கிரகம் நிறைந்த இடத்துல பிறந்தவள் தான் இந்த ரூத். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா அந்த லோத்துடைய சந்ததியில, மோவாப் என்கிற சந்ததியில, சபிக்கப்பட்ட சந்ததியில வந்தவள் தான் இந்த ரூத். அல்லேலூயா. 10 தலைமுறைக்கு கர்த்தர் சாபத்தை கூறியிருந்தார். அந்த சாபமான சந்ததியில் இருந்து வந்தவள் தான் இந்த ரூத். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மோவாப் என்றால் அந்த இடத்துல விக்கிரகம் நிறைந்திருக்கிற இடம். அல்லேலூயா. சாபமான ஒரு இடம். அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலங்கள் கிடையாது, ஆராதிக்கிற இடங்கள் கிடையாது. அல்லேலூயா. பிறந்ததிலிருந்து ஆண்டவரை தெரியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு புறஜாதி குடும்பத்தில் இருந்து ஆண்டவரை அறியாமல் இருந்த இந்த ரூத் என்ன செலக்ட் பண்றாங்க? எதை தெரிந்து கொள்கிறாங்க? பெத்லகேமுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பெத்லகேமுக்குள்ள கடந்து வருகிறார்கள். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. பெத்லகேம் என்று சொன்னால் கர்த்தர் விசாரிக்கிற இடம் என்று அர்த்தம். பெத்லகேம் என்று சொன்னால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் என்று அர்த்தம். அல்லேலூயா. பெத்லகேம் என்று சொன்னால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிற இடம் என்று அர்த்தம். அல்லேலூயா. பெத்லகேம் என்று சொன்னால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களின் குறைகளை தீர்க்கிற இடம் என்று அர்த்தம். பெத்லகேம் என்று சொன்னால் கர்த்தர் தன் ஜனங்களை விசாரிக்கிற ஒரு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பெத்லகேம் என்று சொன்னால் தன் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. பெத்லகேம் என்று சொன்னால் தனக்கு ஆறுதல் கிடைக்கும்படியான ஒரு இடம் அது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெத்லகேம் அதுதான். அது கர்த்தருடைய செட்டை. என்னங்க? கர்த்தருடைய செட்டை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய செட்டை. ஆமென் சொல்லுங்க. பெத்லகேம் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சபை. என்னங்க? கர்த்தருடைய சபை. இந்த சபை எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. எதோடு இணைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கட்டடத்தோடு அல்ல, ஆண்டவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எபேசியர் 5 வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சபை அவருடைய சரீரத்தோடு, சரீரமாகிய, சொல்லுங்க, சரீரமாகிய சபை. அல்லேலூயா. சபை என்பது கர்த்தருடைய சரீரம், சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா கட்டடம் அல்ல, நீங்களும் நான் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சரீரத்தோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ரூத் என்கிற இந்த அருமையான சகோதரி மோவாப்பை விட்டு, என்னங்க, மோவாப்பை விட்டு, உறவுகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, தான் பிறந்த இடத்தை விட்டு, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு, தன் சகோதரர்களை விட்டு, அல்லேலூயா. எத்தனை விட்டு பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம என்ன பண்ண முடியல? விட முடியல. அல்லேலூயா. சின்ன காரியத்தை கூட என்ன பண்ண முடியல? விட முடியல. இத்தனை காரியத்தை விட்டுருக்கிறான்.
சொந்த தேசத்தை விட்டிருக்கிறார்கள், தன்னுடைய இனத்தை விட்டிருக்கிறார்கள், தன்னுடைய உறவுகளை விட்டிருக்கிறார்கள், தன் தகப்பன் குடும்பத்தாரை விட்டிருக்கிறார்கள், தன் கூட பிறந்தவர்களை விட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தன்னுடைய நண்பர்களை அவர்கள் விட்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லேலூயா கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் விட்டு பெத்லகேமை நோக்கி அவள் வருகிறார். ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அவருடைய நிலைமை என்ன அப்படின்னா 2:13 வாசிங்க. போதும், அவ்வளவுதான். போ வாசிக்கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட என்னல்ல. அல்லேலூயா. வேலைக்காரி என்ற தகுதி கூட எனக்கு இல்லை. அல்லேலூயா. தோட்டத்துல வேலை செய்யறாங்க, அந்த வேலைக்காரி அந்தஸ்து கூட எனக்கு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை காட்டு கீழே போனா பிச்சைக்காரின்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேலைக்காரி அந்தஸ்து கூட எனக்கு கிடையாதுங்க. அவங்களுக்கு சமமான ஆள் கூட நான் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்தவளாக மோவாப்பை விட்டு அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆண்டவரை தேடி வருகிறாள். அல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வந்தது. எல்லாம் இழந்து விட்டாள். தன்னுடைய கணவன் மரித்து விட்டார். என்னங்க? தன்னுடைய கணவன் மரித்து விட்டார். அவளுக்கு இன்னும் பெரிய சொல்லப்போனா 10 வருடம் கணவனோடு வாழ்ந்து அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. குழந்தை கிடைக்க குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை. 10 வருடம் திருமண வாழ்க்கையில் இருந்து விட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. கணவர் திடீரென்று மரித்து போகிறார். ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எந்த பக்கம் திரும்பினாலும் அவளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். ரூத் 1:16 வாசிச்சு பாருங்க. ஒரு உறுதி. அல்லேலூயா. என்னங்க சொல்லுங்க? ஒரு உறுதி இருக்கு. எது இருக்குன்னா ஆண்டவருடைய காரியத்துல இருக்கணும். என்ன இருக்கணும்? உறுதியா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சிங்காசனத்துல உட்காரும். அவங்களுக்கு எல்லாம் எஜமானுக்கு உண்டான ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் உறுதியா கர்த்தரை பிடிச்சிருக்கிறாங்க எழுதி வச்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஆரம்பத்துல ஒண்ணு இல்லாத மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆரம்பத்துல ஒண்ணு இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா ஸ்ட்ராங்கா யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரின் சிங்காசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வரணும். உறுதியா ஆண்டவரை பிடிக்கணும். கர்த்தர் நல்லவர். நமக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உறுதியா இருக்கணும். வேதம் சொல்லுங்க. ஏசாயா 26:3 வார்த்தை பார்த்தீங்கன்னா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். என்னங்க? நமக்கு ஒரு உறுதி இருந்துச்சு. இந்த சகோதரிக்குள்ள ஒரு உறுதி. எப்படிப்பட்ட உறுதிய? நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. என்னங்க? பெத்லகேமுக்குள்ள வந்தா எனக்கு ஒரு கணவர் கிடைக்க போகுமா? தெரியாது. நல்ல வாழ்க்கை வரப்போகுதா? தெரியாது. நல்ல சாப்பாடு கிடைக்குமா? தெரியாது. நல்ல வீடு கிடைக்குமா? தெரியாது. நல்ல ஆசீர்வாதம் இருக்குமா? தெரியாது. அல்லேலூயா. ஏன் வர? நான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டா வரேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தர் வேதத்துல யாரெல்லாம் உறுதியா இருந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் மேன்மையாக வைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்துல வந்து வந்து போகிறவர்கள் அல்ல, உறுதியாய் அவரை பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு வயிற்று வலி வந்தா, தலைவலி வந்தா, காய்ச்சல் வந்தா அப்பதான் சபை ஞாபகமே வருது. ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், பிசாசு, ஏதாவது புள்ளி சூனியம், மந்திரம், குட்டி சாத்தா, நைட் வந்து கதவை கட்டுற சத்தம் கேட்கணும். டம் டம் டம். அப்பதான் என்ன பண்ணுங்க? இன்னைக்கு சபைக்கு போய் ஆண்டவர் எச்சரிக்கிறாரோ. உறுதி. உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. வேதத்துல யாரெல்லாம் உறுதியா இருந்தாங்களோ அவங்கள இந்த ரூத் எடுத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி. அல்லேலூயா. கூட இருந்த பாருங்க ஒரு ஆளு ஓர்பாள். அவ உறுதி இல்லாத ஒரு ஆளு. அல்லேலூயா. ஓர்பாள் மாதிரி நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. ரூத் மாதிரி நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. எலிசா எலியாவை என்ன பண்றாங்க? பெத்லகேமுக்கு போறேன், நான் கூட வருவேன். யோர்தானுக்கு போறேன், நான் கூட வருவேன். எரியோக்கு போறேன், நான் கூட வருவேன். உறுதியா அவர் சொல்றாரு, கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுப்பா, நான் பெத்லகேம் வரைக்கும் போயிட்டு வரேன். இரு, நான் வருவேன். கொஞ்சம் யோர்தான் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, நான் வருவேன். கொஞ்சம் எரிகோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வருவேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு உண்மை ஆண்டவர் தூக்கிடுவாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் போக மாட்டேன், விடவே மாட்டேன். உறுதி. அல்லேலூயா. அவருக்கு என்ன கிடைச்சு சொல்லுங்க. 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 அல்லேலூயா. ஆரம்பத்தில் ஆண்டவர் தேடும்போது ஒண்ணும் இல்லாதவர் போல இருக்கும், ஒண்ணும் கிடைக்காதவர் போல இருக்கும், ஒண்ணும் வராதவர் போல இருக்கும். பார்க்கிறவங்களாம் சொல்லுவாங்க, போய் போய் என்ன நடந்துச்சு, அப்போ நீங்க வரணும். அல்லேலூயா. போய் போய் என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணும் கிடைக்கல, வந்துட்டே இருக்கணும்.
ஆண்டவரை தேடி தேடி என்ன நடந்துச்சு, ஒண்ணு நடக்கல, வந்துட்டே இருக்கணும். முக்காட போட்டு போட்டு என்னப்பா ஆச்சு, ஒண்ணும் பேசக்கூடாது, வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எலியா இருக்கிற வரைக்கும் எலிசா இருந்தார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு பெரிய விவசாயி. என்னங்க, எலிசா ஒரு விவசாயி. 12 மாடு கூட்டி ஏரோட்டு இருக்கிற ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனா எல்லாத்தையும் விட்டு யார் பின்னாடி வர? அல்லேலூயா. நீர் அழைத்தீரா, இதுக்கு ஒரு உபவாசம் போடல, கர்த்தர் கூப்பிட்டு வந்துட்டு எலிசா போய் சால்வை போட்டாரு, ரொம்ப அழைப்பு வா, சால்வை விழுந்து வந்துட்டார். அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல உறுதியாக இப்படி பிடித்துக் கொண்டார். பிடித்துக் கொண்டது நிமித்தமாய் கடைசியில பார்க்கும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இந்த எலிசாவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உறுதியாக பிடித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உறுதியாக. அல்லேலூயா. வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எது உறுதியா இருக்கணும்? சொல்லுங்க. அஸ்திபாரம் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அஸ்திபாரம் உறுதி எந்த அளவுக்கு ஆழமா தோன்றீங்களோ அந்த அளவுக்கு வீடு என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆகும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு ஆழமா போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பேதுரு சொல்ற ஆண்டவர் இன்னும் ஆழத்துக்குள்ள தள்ளி போ. என்ன சொல்றாருங்க? இன்னும் ஆழத்துக்குள்ள தள்ளி போ. அல்லேலூயா. ஆழத்துக்குள்ள வா, அன்பின் ஆழத்துக்குள்ள வா, வசனத்தின் ஆழத்துக்குள்ள வா, ஜெபத்தின் ஆழத்துக்குள்ள வா, உபவாசத்தின் ஆழத்துக்குள்ள வா. மேலோட்டமா வந்து போயிட. எப்ப பார்த்தாலும் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. கரெக்டா ஒரு ஜெபம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அனுதினமும் தந்துருங்க. அடுத்த ஜெபம் அவர் கரெக்டா சொல்லி கொடுத்தாரு. நாம பண்றது தப்பு. எங்கள் கடனாளிகளுக்கு கண்டிப்பா மன்னிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவர் கரெக்ட்டா சொல்லிக்கிறார். நாம அதை செய்ய மாட்டோம். எப்ப பார்த்தா மேலோட்டமாகவே வந்து ஏதோ பேருக்கு வந்து பேருக்கு ஜெபிச்சு 5 வருஷம் 10 வருஷம் ஜெபம் பண்ண தெரியல. மேலோட்ட கிறிஸ்தவனாக. அல்லேலூயா. அவங்க அப்படியே இருப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. நாளுக்கு நாள் கிறிஸ்தவம் என்பது வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எலிசா உறுதியாய் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கிறார். ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கிறார். கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. அல்லேலூயா. கூட இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் கேலி கிண்டல் பண்ணும்போது கூட, அந்த பரியாசம் பண்ணும்போது கூட, நிந்திக்கும் போது கூட, அல்லேலூயா, அதை மனசுல எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உறுதியாய் அவர் பின்னாடி போறார். பாளையத்துக்கு வரும்போது சிலர் மிரட்டுவார்கள், சிலர் மிரட்டுவார்கள், சிலர் வேண்டாம்னு சொல்லுவாங்க, சிலர் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க, சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்லுவாங்க, சிலர் தடுப்பார்கள். எல்லாத்தையும் உடைத்து நீங்கள் வருவீர்களானால் எலிசாவை போல தேவனாகிய கர்த்தர் வருகிற நாட்களில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உறுதி ஆண்டவருடைய விஷயத்தில் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. அவரோடு பாடுபட்டவர்கள் அவரோடு ஆளுகை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் அவரோடு பாடு. சில நேரத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது சில பாடுகள் வருவது உண்மை, சில உபத்திரவங்கள் வருவது உண்மை, சில சூழ்நிலைகள் அனுபவிக்கப்படுவது உண்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரத்துல ஒன்றும் கிடைக்காததை போல இருக்கும், ஒன்று வராததை போல இருக்கும், ஒன்று நடக்காததை போல இருக்கும். ஏன் இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார் அப்படிங்கிறது மாறியெல்லாம் இருக்கும். ஆனால் உறுதியாய் அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவரோடு ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. அவரோடு சில பாடுகள் வரும். அவரோடு கொடுக்கும் பாடுகள் வராது இல்லை, பாடுகள் வரும். அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவருக்காக இரத்த சாட்சியை மதித்தவர்கள் தான் இயேசு நாளைக்கு பூமியில நியாயம் தீர்க்கும் பொழுது அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. தேவை வரும்போது ஆண்டவரை பிடிக்கிறதும், தேவை இல்லாத போது கர்த்தரை விடுறதும் அது மோசமான குணம். அல்லேலூயா. நல்லா கொடுத்துட்டே இருந்தாருன்னா கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுல ஒருத்தர்னா கர்த்தர் மோசமான. நிறைய ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. மோசே ஜெபம் பண்ணி கற்பரை தண்ணி வந்துருச்சுன்னா ஒரு நல்ல ஊழியக்காரன், நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா. வாங்க நன்மையெல்லாம் மறந்துடுவாங்க ஜனங்க ஒரு செகண்ட்ல. அல்லேலூயா. தீமையை மட்டும் மனசுல வச்சுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அவர்கள் மூலமா 1000 நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். மோசேயின் மூலமா கானானுக்கு பிரயாணம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு செகண்ட்ல எல்லாம் மறந்துடும். நன்றி கேட்ட ஜனம், நல்லா கழுத்துள்ள ஜனம், கீழ்ப்படியாத ஜனம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா சிலர் பாத்தீங்க மேலோட்டமா வந்து போறாங்க. இந்த ரூத் அப்படிப்பட்டவள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இந்த ரூத் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆண்டவரை தெரியாது, ஆண்டவரை ஆராதிக்கல, ஆண்டவரை பத்தி ஒண்ணும் தெரியாது.
ஆனால் அவங்க உறுதியா சொல்றாங்க. வசனத்தை வாசிக்க சீக்கிரமா. 1:14. நான் உம்மை சொல்லுங்க, கிறிஸ்துவை நான் பின்பற்ற உறுதி. என்ன ஆனாலும் ஒரு பின்னாடி போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் உயர்த்துவார். உறுதியா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உறுதியா இருந்த இந்த எலிசாவை ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எப்படி கொடுத்தாருங்க? எலியா கடைசியில செஞ்ச அற்புதத்தை எலிசா முதல்லயே செஞ்சார். அதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். கடைசியில யோர்தானை படுத்தார் எலியா, முதல்ல யோர்தானை படுத்தார் எலிசா. அவர் செஞ்சது 7 அற்புதம், இவர் செய்தது 14 அற்புதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உறுதியா இருக்கிற மனுஷன் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு ஆசீர்வாதம் கிடைக்காதது போல இருக்கும். 3.5 வருஷம் பாத்தீங்கன்னா நான் ஆண்டவரை நெருங்க எனக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாச்சு. அல்லேலூயா. ஆனா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், விட்டுறாத. பிரச்சனை குறையும் பார்த்தா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு, பாடுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, போராட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதலாவது சைக்கிள்ல போனேன், இப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சைக்கிள் கூட நடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அன்னைக்கு நடந்து போவதற்கு ஆமென் சொல்லிட்டு சந்தோஷமா நடந்து போனேன். இன்னைக்கு கர்த்தர் கார்ல கூட்டிட்டு போறாரு. அன்னைக்கு எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி, பாடுகள் ஜாஸ்தி, உபத்திரவம் ஜாஸ்தி. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆனா ஒரு பக்கம் சத்தம் வருது, விட்டுறாத. என் காது ஒரு சத்தம் மட்டும் கேட்கும், விட்டுறாத. ரோடெல்லாம் அழுகிறான். நான் அழுகாத ரோடே கிடையாது கோயம்புத்தூர். அவனாசி ரோட்ல நான் வடிச்ச கண்ணீர் அளவே கிடையாது. காந்திபுரத்துல அடிச்ச கண்ணீர் அளவே இல்லை. கணபதியில வடிச்ச கண்ணீர் அளவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் மறந்தாலும் அந்த வழியில போயிட்டே இருக்கு. ஆவி என்ன சொல்லுவார், மகன் இந்த இடத்துல நீ அழுதுட்டு சைக்கிள் ஓட்டு வந்து நாம இருக்கா, பஞ்சர் போடுறதுக்கு காசு இல்லாம நடந்து வந்த நாம இருக்கா, உன்னை நீ எப்படி கொண்டு வர பத்தியா, கொப்பு நடந்து வந்துடும். அல்லேலூயா. வேற அழுதுட்டு இருப்பேன், அலங்காத, இன்னமும் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. எந்த இடத்துல ஒவ்வொரு நான் மறந்தாலும் என்னை மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தாய் மறந்தாலும் உங்களை மறக்காத ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாடு ஜாஸ்தி சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, போய் உள்ளதும் போச்சா, அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதும் போச்சா, அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா, எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எதையுமே காதுல வாங்கிக்கல. இதுல வாங்கி அதை விட்டுட்டு அவர்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க தான்ப்பா. நல்ல துணிமணி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க தான்ப்பா. நல்ல வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க தான்ப்பா. ஈர துணியை கட்டிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே செத்துறேன்ப்பா, என் ஆவி எடுத்துக்கங்கப்பா. பல நாட்கள் ஜெபிச்ச நாட்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார்த்தையும் போய் நிக்க மாட்டப்பா, என்னை நீங்க கொடுத்தா கொடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, இல்லைன்னா என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, உயிர் இப்படியே போட்டான். அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காததை போல இருந்தது. இன்னைக்கு மனதுல நினைக்கிறதை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு யோசிக்கிறதை கர்த்தர் கொடுக்கிறாரு, பார்க்கிறதை கர்த்தர் கொடுக்கிறாரு, நினைக்கிறதை கர்த்தர் கொடுக்கிறாரு. அன்னைக்கு பாடு, இன்னைக்கு மகிமை. அல்லேலூயா. பாடுபடாம மகிமைய நம்மள பாடுபட்ட கேஸ் வெளியில. அல்லேலூயா. பாடுபட்டு தான் உடனே வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த பாடுகள் வந்தது நல்லது. சங்கீதம் 119:21 சொல்லுது, உபத்திரவப்பட்டது நல்லது. அந்த உபத்திரவம் தான் நம்ம கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துச்சு. அந்த பாடு தான் நம்மளை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தது. அந்த வேலையை தான் நம்ம கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தது. அந்த வியாதி தான் நம்மளை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தது. கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தது. உலகத்துல எல்லாமே கிடைச்சிருக்குமானால் நம்ம ஆண்டவருக்கு வந்திருக்க மாட்டோம். அந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அந்த உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட நிலைமைக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது ஆனா உறுதியா பிடிச்சோம். சோர்வெல்லாம் வரும், ஜெபம் பண்ண முடியாத சோர்வு ஒரு இயற்கை சோர்வெல்லாம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் விடணுங்கிற எண்ணம் கதிர்வதி அளவோட இன்னைக்கு வரைக்கும். அல்லேலூயா. அவரோடு கூட பாடு, அவரோடு கூட சில நேரத்துல அவர் கூட இருப்பார். புலி வந்ததை போல இருக்கும். அப்பொழுது கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும், அப்பொழுது கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லா நிலைமையிலும் கூட இருக்கிறவங்க பகைப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அவர் கூடவே தான் இருப்பாரு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது சில பாடுகள் எல்லாம் புத்தி தெளிய ஆரம்பிக்குது. இந்த உலகத்தை ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பித்தார். ஒரு பக்கம் பாடுதான், நினைச்சதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. 2000 ரூபாய் 2 மாசம் ஜெபிக்கணும். 2000 ரூபாய் வேணும்னு சொன்னா 2 மாசம் ஜெபிக்கணும். 2 மாசத்துக்கு ஒரு மாசத்தை கடக்கணும்னா கிட்டத்தட்ட 31ஆம் தேதியிலிருந்து அப்பா சாஷ்டாங்கமா விழுந்து அழுது மூஞ்செல்லாம் வீங்கி கண்ணீர் விட்டு அப்படியே தரையில போய் முட்டி அந்த 2000 ரூபாய்க்கு ஆண்டவரே இந்த மாசம் உதறது, கை கால நடுங்குது. இப்ப பயமே இல்லை. அப்பா பாத்துக்கிட்டாரு.
அல்லேலூயா. ஏன் அவரோட பாடு, அவரோட மகிமை, ஒரு உறுதியாய் அவரை பிடித்துக் கொண்டோம். என்னங்க அவர் என்ன பண்ணிட்டோம்? ஸ்ட்ராங். கேள்வி வரும், கிண்டல் வரும், பரியாசம் வரும், அவமானம் வரும், நிந்தை செய்வார்கள். அல்லேலூயா. என்னென்னமோ பேசுவாங்க, பெரிய கிறிஸ்தவனா கேட்பாங்க, என்னென்ன பேசுவாங்க, எல்லாரும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டே இருங்க. நாளொன்று வரும், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவரே மெய்யான தேவன் என்பதை புறச்சாதிகள் அறிந்து கொள்ளும்படியாக எப்படி அறிந்து கொள்வாங்க? அவங்களெல்லாம் நிச்சயத்தில் உங்களுக்கு பந்தி போடுவாரு. அவன் வேலைக்காரனா மாறுப்பா, நீ எஜமான கையெழுத்து கத்துவாங்க. அல்லேலூயா. அவர் பெரியவர். அவரோடு கூட இருக்கும் பொழுது சில பாடுகள் வந்தா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல கர்த்தரோடு கூட இருக்கும்போது சில நாட்கள், சில வருடங்கள், சில மாதங்கள், சில காலம், அல்லேலூயா, ஒன்றும் இல்லாததை போல அந்த நிலைமை வருமா? எல்லாத்துக்கும் வரும். அந்த நேரத்துல விசுவாசத்தை நீங்க அதிகப்படுத்துங்க, உங்க ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை நீங்க அதிகம். இங்கதான் தவறிடணும், இங்கதான் மிஸ் பண்றோம். ஒரு பாட்டு பாருங்க, கிடைச்சதே போதும், ஒரே கிஸ் போயிட்டான். ஆனா ரூத் சொல்றா, இல்ல 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 போக மாட்டேன். உறுதி என்னங்க? போக மாட்டேன், உங்க வீட்டுக்கு போவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சி உறுதியா ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்ப என்னை விடுப்பா ஆண்டவர் சொல்றாரு. யாக்கோபு அவன் சொல்றான், விட மாட்டேன். என்னது? இவனை உதைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவனை உதவி கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் யாருங்க? நம்மளோட அன்புக்கு கட்டுப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. கண்ணீரை கனப்படுத்துகிற ஒரு தேவன், உங்க கண்ணீரை துரத்தியில வைக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. உங்க கண்ணீரை அவருக்கு முன்னாடி நிறுத்தி பார்க்கிற தேவன், உள்ள கையில வரைந்து வைத்து அனுதினமும் உங்களை பார்த்து ரசிக்கிற ஒரு தேவன். காலை எழுந்த உடனே உங்க புள்ள மகளை பார்க்கணும் எப்படி ஆசை உங்களுக்கு இருக்குதோ அதே மாதிரி உள்ள கையில வரைந்து வைத்து அடிக்கடி பாப்பா. உள்ள கையில் வரைந்து வைத்து அழகு பார்க்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவன். அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை சரியா புரிஞ்சுட்டு அவருக்காக உயிர் போனாலும் கவலை அப்படி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை, இந்த காலம் அவர் போட்ட பிச்சை, இயேசு கொடுத்த பிச்சை தான் நமக்கு இந்த வாழ்க்கை. அழுத்த காட்டு மோசமான ஒரு வாழ்க்கை, கேவலமான ஒரு வாழ்க்கை, பிச்சைக்காரமாக இருந்த வாழ்க்கை கர்த்தர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ராஜாக்களுக்கு மத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு மகிமை உண்டாவதாக. ராஜாக்களுக்கு மத்தியில் ஒரு நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு. உறுதியா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? அவர் என்ன பண்ணணும்? உறுதியா நிக்கணும். விலகுங்கிற எண்ணம் வரவே கூடாது. யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவர் என்ன. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உறுதியா நீங்க நின்னீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, ஆசீர்வதிச்சாலும் சரி, ஆசீர்வதிக்காம போனாலும் சரி, அவரே என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. அவரே நம்முடைய தேவன். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். அல்லேலூயா. தாவீது நினைச்சிருப்பானா? நான் ஒரு தேசத்துக்கு ராஜாவாக போறேன் யோசிப்பாரா தாவீது? சொல்லுங்க. அப்பா கூட இருக்கிற வரைக்கும் யோசேப்பு நினைச்சிருப்பாரா? எகிப்துல போய் நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன் நினைச்சிருப்பாரா? சொல்லுங்க. நாடு கடத்திட்டு போகும்போது தானியேல் நினைச்சிருப்பாரா? ராஜாவுக்கு அடுத்தபடியான ஆளா நான் மாற போறேன் நினைச்சிருப்பாரா? அல்லேலூயா. இதை யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இவங்க லெவலெல்லாம் நீங்க பாருங்க, எங்கேயோ கட்ட கொண்டு வைத்திருக்கிறார். அதான் நினைப்பதற்கும் என்னங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோசித்து கூட பார்க்க முடியாது வாழ்க்கையை கர்த்தர்களால் அவரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. நான் உம்மை பின்பற்றாமல் நான் திருப்பி தான் போக மாட்டேன்ப்பா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, திருப்பி போகவே. வாசிங்க சீக்கிரம். நீ போகும் இடத்திற்கு நல்லவன், நீ போற இடத்துக்கெல்லாம் நான் உம்மோடு கூட வருவேன். அதே மாதிரி ஸ்ட்ராங்கா முடித்தாங்க. இல்ல நான் உம்மோடு கூட வருவேன். சொல்லுங்க. இயேசுவே உம்மோடு கூட வருவேன். இயேசுவே உம்மோடு கூட வருவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலக என்ன பண்ணாலும் சரி உம்மோடு கூட வருவேன். வாசிங்க வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்தில் என்னங்க, இந்த அம்மாவுக்கு வீடே கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் விட்டுட்டு வந்திருக்குது, அங்க ஒண்ணும் கிடையாது. இங்க எல்லாம் இறந்தாச்சு. அல்லேலூயா. புருஷனை இறந்தாச்சு,
உடமைகளை இழந்தாச்சு, ஆஸ்தி இழந்தாச்சு, அந்தஸ்து இழந்தாச்சு, வாழ்க்கை இழந்தாச்சு. அது பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா தனிமையுள்ளவர்களாய் மாறியாச்சு. ஒண்ணுமே அவங்க கையில் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பாடு கூட அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு தான் போறாங்க. சோறு கிடைச்சா போதும். எதுக்கு போறாங்க? சோறு கிடைச்சா போதும். கர்த்தருடைய சபைக்கு எதுக்கு வராங்க? பெத்லகேம் வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தருடைய சபைக்கு எதுக்கு வராங்க? இப்ப கர்த்தருடைய சபைக்கு வராங்க. நம்ம இப்ப பெத்லகேம் சபையோட கம்பேர் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க சீக்கிரம். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். யாரே தெரியல, ஜனங்களே யாரே தெரியாது. அதுதான் முக்கியமான காரியம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஸ்ட்ராங். எந்த நேரமும் ஜீசஸ் என்ன பண்ணும்? சண்டே மட்டும் வரும்போது வீட்டுக்குள்ள தூக்கி உள்ள வச்சு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு வேற வீட்டுக்கு போய் இறங்கி வச்சிடக்கூடாது. எந்த நேரமும் உள்ள உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சபைக்குள்ள வரும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து உள்ள வராங்க. ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள வர்றவங்க எப்படி வர்றாங்க? சபைக்குள்ள வர்றவங்க எப்போ வர்றாங்க? எல்லாம் ஒன்றும் இல்லாம இழந்துதான் என்ன பண்றாங்க? இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வாழ்க்கைய நல்லா மாறுது. இயேசு வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் முடிந்து போய் நான் சபைக்குள்ள வரும் பொழுது எல்லாவற்றை இழந்து, ஆஸ்தி இழந்து, அந்தஸ்தை இழந்து, வாழ்க்கை இழந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, அவங்க உறுதியா ஆண்டவரை பிடித்துக் கொண்டு அந்த அம்மா கூடயே வராங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து சபைக்குள் வரும் பொழுது நாம் எப்போ வரோம்? எல்லாம் இழந்து நாம் வருகிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் ஒட்டுட்டு ஒண்ணுமே இல்ல. வாழா சாவா. சபைக்குள்ள வரும்போது எப்போ வரோம்? வாழா சாவா. இந்த நிலைமையில தான் இந்த பெத்லகேமுக்கு வரோம். பெத்லகேமுக்குள்ள கால் வைத்தா அடைக்கப்பட்டதா கிரகமையா. அல்லேலூயா. அடைக்கப்பட்டதா கிரகமையா. நீ பெத்லகேமுக்குள்ள கால் வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உள்ள வந்த உடனே பெத்லகேமுக்குள்ள கால வச்ச உடனே அவங்களுக்கு என்ன வருது? சொல்லுங்க பாருங்க. வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பெத்லகேமுக்குள்ள சபைக்குள்ள கால் வைத்த உடனேயே இந்த அம்மாவுக்கு என்ன வருது? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு எங்க வந்திருக்கிற? இப்ப நீ எங்க வந்திருக்கிற? புருஷனை இழந்துட்ட, குடும்பத்தை இழந்துட்ட, உன் தகவல் வீட்டை இழந்துட்ட, உன் சொந்த தேசத்தை இழந்துட்ட, சொந்த ஊரை இழந்துட்ட, சொந்த உறவுகளை இழந்துட்ட, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்து இப்ப நீ பெத்லகேமுக்கு வந்திருக்கிற. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு வந்திருக்கிற. கர்த்தர் விசாரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற. கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற. கர்த்தர் ஜனங்களை நேசிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற. கர்த்தர் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற. கர்த்தர் உன்னை உயரத்தில் வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற. தேவனாகிய கர்த்தர் உன்னை பெருக பண்ணுகிற இடத்துக்கு நீ வந்திருக்கிற. ஆகவே நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். இனி உள்ள கால வச்ச உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், சௌக்கியத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், ஆஸ்தியை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். இழந்ததற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் இருந்து உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. என்ன வந்திருக்கிற? சட்டையின் கீழ் வந்திருக்கிற. என்ன வந்திருக்கிற? என்ன வந்திருக்கிற? சட்டையின் கீழ் வந்து எங்க வந்துட்ட? இப்போ ஒரு பையன் தொட முடியாது. அல்லேலூயா. எங்க வந்துட்ட? சட்டைகளுக்குள்ள வந்துட்டேன். அது மறைச்சிருக்கு. என்ன பண்ணிடும்? என்ன பண்ணிடும்? அந்த சட்டையின் கீழே என்ன இருக்கு? மல்கியா 4:2 வாசி பாருங்க. சொல்லுங்க, வாசி பாருங்க சீக்கிரம். என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்களுக்கு மேலாக நீதியின் சூரியன் உதிக்கும். அதை சட்டையின் கீழ் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சட்டையின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம். வியாதிஸ்தன் உள்ள வருவானால் அவன் ஆரோக்கியமானவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட வந்து ஒருத்தன் கூட வியாதியோட வந்து வியாதியோட போல வணங்க. வியாதியோடு வருவாங்க, சுகமாய் திரும்புவாங்க. குஷ்டரோகியா வருவாங்க, விடுதலை திரும்புவாங்க. குருட்டு கண்ணோட வருவாங்க, கண் திறக்கப்பட்டவனா போவாங்க. சப்பானியா தூக்கிட்டு வருவாங்க, நடந்து கொண்டு போவாங்க. அல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் என்ன இருக்குதுங்க? ஆரோக்கியம். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற வரைக்கும் வியாதி, உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, உலகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உபத்திரம், பாடு. சட்டைக்குள்ள வந்த உடனே நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இப்ப ஆரோக்கியம் மாறிக்கும். என்னங்க எப்படி மாறிட்டோம்? சொல்லுங்க. ஆரோக்கியமா இருக்கிற சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு எந்த பலவீனம் தான் பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நான் ஆரோக்கியம் சொல்லிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியமா இருக்கு. உச்சம் தலைமையில் உள்ள காடு வரைக்கும் கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நடந்தால் சோர்ந்து போக மாட்டேன், ஓடினால் இடைப்படைய மாட்டேன். அல்லேலூயா. கழுகுகளை போல செட்டையிட்டு எழுப்பக்கூடிய பலனை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சுகரும் ஒண்ணு செய்யாது, பிரஷரும் ஒண்ணு செய்யாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்றப்பா சொல்லுங்க. சுகரும் ஒண்ணு செய்யாது, பிரஷரும் ஒண்ணு செய்யாது. செட்டையில் என்ன இருக்குங்க? செட்டையில் என்ன இருக்கு? என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப எங்க வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம்? என்னங்க? ஒரு ஹெல்த் சென்டருக்கு வந்திருக்கோம். என்னங்க? அல்லேலூயா. கர்த்தர் நாளை எங்க வந்திருக்கிறோம்? இப்ப எல்லாம் ரிலீஃப் ஆகறதுக்கு வந்திருக்கிறோம், ரிலீஸ் ஆகறதுக்கு வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. யார் வந்திருக்கிறோம்? பரிகாரிட்டு வந்திருக்கிறோம். ஆமென். வைத்தியரிட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. வந்த பலவீனம் போகும்போது இருக்காது. ஆமென் சொல்லுங்க. வந்த பலவீனம் போகும்போது இருக்காது, இருக்க கூடாது. அப்போ அவர் சட்டையின் கீழே என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த அம்மா எப்படி வந்திருப்பாங்க? சோத்துக்கு இல்லாம, புருஷனை இழந்து, எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்டுட்டு ஒண்ணும் இல்லாம பலவீனத்தோடு உள்ள கால வைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரு, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆரோக்கியம் உண்டாவதாக. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு சௌக்கியம் உண்டாவதாக. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலேயே நிறைவான பலன் உண்டாவதாக. குறைவுள்ளவனா உள்ளவர். எப்படி வரணும்? குறைவுள்ளவனா. அல்லேலூயா. அவர் விசாரிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? அங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இங்க வந்து அப்பா விசாரி. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 5:7 எடுத்து வாசிங்க சீக்கிரம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் என்னங்க? உங்கள் கவலைகளை எல்லாம் மோவாப்ல இருக்கிற வரைக்கும் அந்த கவலையை ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்லை. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தன் பாரத்தை சுமந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. தன் கவலைகளை யாராச்சும் போய் சொன்னா அவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. தன் கவலைகளை அங்கீகரிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. உலகத்துல போய் தன் கவலையை சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா மிகுந்த கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட அவரை சட்டையின் நிழலுக்குள்ளே வருகிறார்கள். அவர்கள் விசாரிக்கிறவர் இடம்தான் சபை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிருக்க? அவர் மேல வச்சிருக்க. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன போட்டுருக்குங்க? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல நான் சொல்லுகிறேன் சொல்லும் போது உங்க கவலைகளை பூரா அவருக்கு நீங்க கொடுத்துருங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் சுமப்பதற்கு ரெடியா இருக்கிறார். சங்கீதம் 55:28 வாசிச்சு பாருங்க சீக்கிரமா. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. என்னங்க? கர்த்தர் மேல என்ன பண்ணிரு? பாரத்தை வச்சிரு. அவர் உன்னை ஆதரிப்பார். மனுஷங்கிட்ட சொன்னா கிண்டல் பண்ணுவாங்க, மனுஷங்கிட்ட சொன்னா கேலி பண்ணுவாங்க, மனுஷங்கிட்ட சொன்னா புறக்கணிச்சிடுவாங்க. ஆனா கர்த்தர் மேல நீங்க பாரத்தை வைத்தா அந்த பாரத்தை பார்த்து அவர்களை ஆதரிப்பார். விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. நிறைய பேருக்கு என்ன கவலை? விசாரிக்கிறதுக்கு கவலை விடுங்க. கர்த்தர் விசாரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட கவலையை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்னவா இருக்கணும்? அவர்கிட்ட கவலையை கொடுத்துட்டா நீங்க எப்படி கவலைப்படக்கூடாது. நீங்க திருப்பி கவலைப்பட்டுட்டா அந்த கவலை யாருக்கிட்ட போல அர்த்தம். அவர்கிட்ட கொடுத்துட்டா நீங்க எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா இருக்கணும். நீங்க ஃப்ரீ இல்லாம திருப்பி அதை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்ப கவலை எங்க இருக்குன்னு அர்த்தம்? எங்க இருக்குன்னு அர்த்தம்? கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி நம்ம எடுத்துடணும். அல்லேலூயா. நிறைய பேர் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் கதை. ரோட்ல ஒரு ஆளு நின்று இருந்தான். தலை மேல பயங்கர வெயிட். தலை மேல என்னங்க? பயங்கர வெயிட். பாரமான ஒன்று தலையில தூக்கி ஒரு மாட்டு வண்டி போகும்போது இந்த வெயிட் தூக்கிட்டு கால் கேட்கிறாரு மாட்டு வண்டி காட்டு, ஐயா நம்ம வண்டியில் ஏறிக்கலாமா? அவர் சொன்னார் ஏறி உட்கார். அவர் வண்டியில ஏறி உட்காந்து மாடு போயிட்டே இருக்குது, வண்டி போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் 2 பேரும் பேசிட்டு இப்போ எந்த ஊருக்கு போறீங்க எதுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மாடு ஓட்டுறது எதுக்கு திரும்பி பார்க்கும்போது
கீழே எப்படி வெயிட்ட தூக்கி நின்று இருந்தாரோ அதே மாதிரி என்ன பண்றாரு, வண்டிக்குள்ளேயும் வெயிட்டோட உட்கார்ந்துட்டு தலைமையில வச்சு. அல்லேலூயா. அந்த மாட்டு வண்டி ஓட்டுநர் கேட்டுக்கிறாரு, யோ ஏன் அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டியதானே, அதுக்குதான் கூப்பிட்டு கண்டிப்பா சொல்லிக்கிறாரு, எனக்கு நீங்க இறக்கி கொடுத்ததே பெருசு, இதுல வேற இந்த பாரத்தை நான் இறக்கி வச்சுட்டேன்னா அதையும் தூக்குறதுக்கு மாடு கஷ்டப்படும், அதனாலதான் இறக்கி வைக்கிறான். முட்டாளே, அவனை கூப்பிட்டதே தலைமையில இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கத்தான். சபைக்குள்ள வந்ததே ஒரு பாரத்தை இறக்கி வைக்கணும். நிறைய பேர் இறக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்ப நிறைய பேர் எப்படி பாக்குறேன்னா சர்ச்சுல, இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா சபையில குழந்தை பழக்கம், அதனால என்னது ஆமா 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 அத்தனை மூட்டை மேல அன்னைக்கு வந்து சோதனை கத்த பாக்குற திரும்பி பாக்குறாரு, படம் கண்டு இறக்கி வைக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இறக்கி வைக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஏங்க வாலண்டியரா ஒருத்தர் உங்க கவலைகளை கேட்கும்போது கொடுக்க வேண்டியதாங்க. பெரிய சொத்தா கவலைப்படாட்டி தூக்க வர, ஒரு நாளைக்கு ஒருத்தர் கவலைப்படணும். நல்லது ஏதோ ஒண்ணு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம், உங்க கவலைகளை சொல்லுங்க, கவலைகளை எல்லாம் என்னங்க பாதி இல்ல, கவலைகளை நீங்க என்னென்ன கவலையெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ, என்ன வீட்டுக்கு இருக்கிறீங்க எனக்கு விடுறீங்களா வந்து பாஸ்டர் போய் நான் கண்ணை போட்டு தலையில கையை வச்சு பார்த்தாலும் வந்து போய் வந்து உட்கார்ந்து அதை சொல்லிருங்க, வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுங்க, டைரக்டா சொல்லிருங்க, அல்லேலூயா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணுவாருங்க, ஆதரிப்பார். கவலைகளை எல்லாம் அவர் வச்சு. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைக்கு கல்யாணம் நான் வேற பார்த்து நல்ல மாப்பிள்ளை வேணும் பார்த்து. அல்லேலூயா. எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் பார்த்துருக்கேன். என் கடன்லாம் இந்த வருஷத்துல கொஞ்சம் அடைச்சு கொடுத்துருக்கு பார்த்து. அல்லேலூயா. அப்ப அடுத்த வருஷம் கடன் வாங்காதே. அல்லேலூயா. இந்த வருஷம் கொஞ்சம் பிசினஸ் பெருக பண்ணுங்க பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஆப்போசிட் கடைக்கார மனசு கேட்கறான், அவனை பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் என்ன பண்ணணும், அவர்கிட்ட சொல்லணும். கர்த்தர் நல்லவர். கவலைகளை எல்லாம் உங்க உள்ளத்தை எதெல்லாம் பிரட்டி எடுக்குதோ அத்தனையும் அவர்கிட்ட கொண்டு இறக்கி மூட்டையெல்லாம் அவர் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பிரிய நீங்க போகணும். அவர் ஆரம்பமே என்ன சொல்றாரு, வருத்தப்பட்டு நான் உங்களுக்கு அவர்கிட்ட போன இலைப்பார்த்து. ஆமென் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி இருக்கும் பொழுது சபைக்குள்ள வரும் பொழுது விசாரிக்கிற இடத்துக்கு நீங்க வருகிறீங்க. எங்க வரீங்க, விசாரிக்கிற இடத்துக்கு வருகிறீங்க. சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்குது. அவர் கவலைகளை எல்லாம் சுமந்து கொள்ளுகிற இடம் தான் சபை. ஆமென் சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ சபைக்கு அடுத்து என்ன கிடைக்குது அப்படின்னா வாக்குத்தத்தம் கிடைக்கும். என்ன கிடைக்கும், சபைக்குள்ள பெத்தலகேம் உங்களை தாழ வச்ச உடனேயே என்ன கிடைக்குது, பெத்தலகேமுக்குள்ள வந்த உடனேயே என்ன கிடைக்குது, சொல்லுங்க. வாக்குத்தத்தம் நமக்கு என்னன்னே தெரியாது. வெளியில இருக்கிற வரைக்கும் நமக்கு வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. உள்ள வந்த உடனே உள்ளதான் காலை வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா எதுக்கு வந்திருக்கிறாங்க, வேலைக்காரியை சாப்பிடுறது ஏதாவது கொஞ்சம் சிந்த விட்டாங்கன்னா அதை பொறுக்கி சாப்பிடுற அளவுக்கு போதும், எனக்கு என் வயிற்று எப்படா போதும், என் ஒரு வயிற்றுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, அதுக்கு தான் உள்ள வந்தாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறா. அல்லேலூயா. போவாஸே இயேசுவுக்கு முன்னடையாளமானது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த போவாஸ் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வாசிங்க, அடைக்கலமாய் வந்த உனக்கு யாரை நம்பி வந்தியோ அவராலேயே நிறைவான பலன் கிடைக்கும். யாருக்கிட்ட தேடி வந்தியோ அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். குறைவுள்ளவளாய் வந்தால் நிறைவுள்ளவளாய் மாறிவிட்டாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்னங்க, ஆண்டவருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்குது, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு நான் காத்துக் கொள்ளுவேன். உன் மாபேசிய தொட்டியும் உன் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ பட்டணத்துக்கு வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்துக்கு உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதில் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் எப்ப கிடைச்சிச்சு, சபைக்குள்ள பெத்தலகேமுக்குள்ள ஆண்டவரை தேடி வந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட
நமக்கு சோர்வு வரும்போதெல்லாம், பலவீனங்கள் வரும்போதெல்லாம், பாடுகள் வரும்போதெல்லாம் நம்மளை ஆற்றி தேற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆமென். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் தான் நம்மளை பலப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தா சொல்லுவான், அவன் ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்லுவார், ஆயிரங்கள் பல்லாயிரங்கள் உன் மூலமாய் மகிமையை காண போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சாத்தா சொல்லுவான், அவன் குடும்பம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொல்லுவார், இனிதான் உன் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வதிக்க தொடங்க போறேன். ஆமென். அல்லேலூயா. உங்க பிசினஸ் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல இல்லப்பா, இனிதான் நீ விரும்பிக்கே வரப்போறேன். அல்லேலூயா. உள்ள நீ வர வேண்டிய இடத்துக்கு எங்க வந்துட்ட? சட்டைக்குள்ள வந்துட்ட. சட்டை நிறகுக்குள்ள நீ வந்துட்ட. சட்டை அடைக்கலத்துக்குள்ள வந்துட்ட. மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கா பறந்தாலும் என் சட்டை கொழுந்து உன்னை பிடிச்சிட்டு போயிட முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பிசாசா இருந்தாலும் என் சட்டைக்குள்ள உன்னை இழுத்து கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனைகளும் உன்னை பாதிக்காதபடி என் சட்டை நிழல வைத்து நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன். என் சட்டையின் மீது ஒரு கையில் எழுதுவான். அல்லேலூயா. 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 அதுக்கு தான் சபைக்கு ஒழுங்கா வாங்க, சபையோட ஐக்கியமா இருங்க, சபைக்குள்ள இருங்க, சபையோடு இணைஞ்சிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரத்துக்குள்ள மறையறீங்கன்னு அர்த்தம். சபைக்கு வரும்போது எங்க மறையறீங்க? சரீரத்துக்குள்ள மறைஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதான் என்ன, சரீரத்துக்குள்ள நீங்க போனதுனாலதான் உன்னை தொடரவன். நாம எங்க இருக்கிறோம்? சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். யார் சரீரத்துக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு உள்ள இருக்கிறோம். அதனால இப்ப நம்மள தொட்டா கூட யார தொடர மாதிரி ஆகுது. நீங்க டச் பண்ணா அங்க உணர்வு. ஏன்னா ரெண்டு ஒண்ணா இணைக்கப்பட்டு மணவாளனும் மணவாட்டியும் ஒரே கனெக்ஷன்ல இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மணவாளனும் மணவாட்டியும் ஒரே கனெக்ஷன்ல இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கால் அடிபட்டாலும் எதை பிடிக்கிறோம்? எதை பிடிக்கிறோம்? நம்ம உடம்புல எங்க பிரச்சனை வந்தாலும் ஹெட் தெரியும். நம்ம ஹெட் அவர்தான். சொல்லுங்க. நம்ம ஹெட் அவர்தான். நம்ம ஹெட் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கால் அடிபட்டா தலை சுத்துது. என்ன பண்ணுங்க? அடிபட்டது கால்ல, சுத்துறது தலை. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தலை சுத்துவது அந்த தலைக்கு தெரியும். என்னங்க சொல்லுங்க? அவர்தான் நம்ம தலை. சொல்லுங்க. அவர்தான் நம்ம தலை. அவர்தான் நம்ம தளபதி. அவர்தான் நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்தான் நம்ம சுப்ரீம் ஸ்டார். அவர்தான் நம்ம கிங். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சீக்கிரமா வாசிங்க அந்த வசனத்தை. வாக்குத்தத்தம் வரை உள்ள காலை வச்ச உடனே என்ன வந்துருச்சுங்க? ரெண்டாவது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி என்னன்னா, நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே உங்களை குறித்து எல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இதுதான் சந்தோஷமான செய்தி. உங்க பிரச்சனையை நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். உங்க சூழ்நிலைகள் நீங்க வருவதற்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். உங்கள் குடும்பத்தின் நிலைமைகள் நீங்கள் வருவதற்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். வாசிங்க 16ஆம் வசனத்தை. 2:11 வாசி. 2:11 சீக்கிரம். உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்தது விட்டு என்னங்க முன்னே அறியாத ஜனங்களுக்கு இடத்தில் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடியே, இந்த ரூத் வர்றதுக்கு முன்னாடியே இந்த போவாசுக்கு ரூத்துடைய எல்லா பிரச்சனைகளும் தெரியப்பட்டிருக்கிறது. நாம உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பிரச்சனைகள், நம்ம சூழ்நிலைகள், நம்ம தேவைகள், நம்ம அங்கலாய்ப்புகள், நம்ம கவலைகள், நம்முடைய எல்லா நிலைமையும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம வருவதற்கு முன்னாடியே எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உள்ள வருவதற்கு முன்பதாகவே நம்ம என்ன நிலைமையில வந்திருக்கிறோம் என்பது ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அப்படியே சொன்னார். அல்லேலூயா. ரூத் முழிக்கிறார். அம்மா வாசிங்க 13ஆம் வசனத்தை. உள்ள வந்தோம் என்ன கிடைக்குது? பெத்லகேமுக்கு வந்தோம் என்ன கிடைக்குது? சொல்லுங்க. என்ன கிடைக்குது? புதிய
ஆசீர்வாதம். அப்பா கண்ணில் தயவு கிடைச்சா சொல்லுங்க. எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு அரியணை காத்து. அல்லேலூயா. அப்பா தயவு கிடைச்சா என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எஸ்தர் ராஜாதி காகாசுவர் கண்களிலே தயவு. 12 சீசன்களுக்கு ஏற்படும் கண்களிலே தயவு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாலும் சாலமோன் கர்த்தருடைய கண்களிலே தயவு. இவங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா தயவு. ஆமென். ஆமென். உள்ள நுழைஞ்ச உடனே போவாசுடைய கண்களில ரூத்துக்கு என்ன கிடைக்குதுங்க? தயவு கிடைக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம வந்த உடனே கர்த்தருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைக்குது? சொல்லுங்க, என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. அல்லேலூயா. தயவு கிடைக்குது. தயவு நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாத்திடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தயவு நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாத்திடும். வாசிக்கிற வசனத்தை வேலைக்காரிக்கு கூட ஒரு சமானமா இல்ல. முதல்ல தயவு கிடைக்குது, இரண்டாவது ஆறுதல் கிடைக்குது. என்ன கிடைக்குதுங்க? என்னங்க? ஆறுதல் கிடைக்குது. என் ஆண்டவர் என்னோடு பட்சமாய் பேசினீரே அப்படின்னா அந்த அம்மா. அல்லேலூயா. எங்கோடு கூட என்னது? பட்சமா என்னிடத்துல பேசுறீங்க. என்ன அர்த்தம்னா எந்த மனுஷன் கூட எங்களுக்கு பேச மாட்டாங்க. அல்லேலூயா. நல்லா ஆசீர்வாதமா தான் பேசுவாங்க. ஆசீர்வாதம் இல்லைன்னா பேச மாட்டாங்க. நிறைய காசு பணம் இருந்தா பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. வசதி இருந்தா பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. அல்லேலூயா. இருந்தாலும் இல்லைன்னா பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும். ஆமென் சொல்லுங்க. இருந்தாலும் இல்லைனாலும் நம்மோட அன்பாய் பேசுகிறவர் இயேசு மட்டும். அல்லேலூயா. சாதாரண தரையில பாய் போட்டு படுத்திருந்தேன். எந்த மனுஷனும் எங்க வீட்டை தேடி வரல. பரலோகத்தை அரியணை விட்டு அந்த கிழிஞ்ச பாயில வந்து நின்று என்னை பார்த்து சிரித்தவர் அவர் மாத்திரம். யாரும் வீட்டுக்கு வரமாட்டாங்க. கிழிஞ்சு போன பாயில இட்டு போன தலவாணியில படுத்திருக்கும் போது அவர் வந்து பாயில நின்று என்னை பார்த்து ஒரு சிரிச்சு அந்த கண்கள், பால் நிறைந்த கண்கள் என்ன பார்த்துச்சு பாருங்க. அந்த தயவு தான் இன்னைக்கு ஓடிய காரணம் மாத்திடுச்சு. அல்லேலூயா. யாருமே வரமாட்டாங்க. எனக்கு பெரிய அழுகை. என்னான்றாரு, யாருமே வீட்டுக்கு வரமாட்டாங்க. நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன தேடி வந்திருக்கிறீங்க. காசு பண்றதால என்ன வருவாங்க, வரமாட்டாங்க. ஆண்டவரே. அல்லேலூயா. கிழிஞ்சு பாயில பரலோகத்தை விட்டு, மகிமையை விட்டு, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, அல்லேலூயா, அந்த அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து சாதாரணமான மனிதன் மண் என்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. வந்து நின்று பார்த்து ஒரு ஸ்மைல். இயேசு நம்மளை பார்த்து சிரிச்சா போதும். சொல்லுங்க பாருங்க. என்னங்க? இயேசு நம்மளை பார்த்து பேசவே வேண்டாம், சிரிச்ச ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான். என்ன போதும்? ஒரு ஸ்மைல் பண்ணப்போ அவ்வளவுதான். நம்ம பார்த்து அப்படி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்ன பார்த்து ஒரு சிரிச்சது அவ்வளவுதான். பேசவே செய்யல. அந்த சிரிப்பு தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா மாத்திடுச்சு. அல்லேலூயா. இயேசு ஒரு ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு, சிரிப்பு. அல்லேலூயா. நம்ம என்ன போன பண்ணி சிரிச்செல்லாம் பார்க்கணும். அவர் சிரிச்ச நல்லா இருக்கு. அல்லேலூயா. அவர் சிரிச்ச அழகா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவ்வளவுதான். அவருடைய கண்களிலே நம்ம உள்ள வந்த உடனே தயவு கிடைச்சிச்சு. இரண்டாவது ஆறுதல் கிடைக்குது. அவர் பார்த்த உடனே அது வரைக்கும் செத்து போயிடணும்னு நினைச்சேன்னா இப்ப என்ன ஆனது தெரியுங்களா? இல்ல இல்ல இல்ல, இனி நான் வாழ போறேன். எனக்குன்னு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், என்னை பெருகப்படுவதற்கு ஒருவர் இருக்கிறார், சத்துருக்களுக்கு மத்தியில பள்ளி ஆயத்தப்படுத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார், என் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒருவர் இருக்கிறார், என் பாத்திரத்தை நிரப்பி வழிய பண்ணுவதற்கு ஒருவர் இருக்கிறார், நன்மையும் கிருபையும் ஜீவனம் நாடலாம் என்னை தொடர்படிக்கு ஒருவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு ஒத்த விடுதலை கொடுக்கிறவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பிரதான கண்களுக்கு மத்தியில் தலையை உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். வெட்கப்பட்ட இடத்திலேயே என் தலையை தூக்கி நிறுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவமானப்பட்ட இடத்துல, லட்சியான இடத்துல அந்த பாதத்தில் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அவருடைய பெயர் இயேசு. அவருடைய பெயர் இயேசு. அவருடைய பெயர் இயேசு. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பேர், அப்படிப்பட்ட ஒரு அந்த பாதத்தில் லட்சியம் அவமானம் வந்துருச்சு. ஆனா அதை ஈக்குவலா சந்தோஷப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மேல வச்சுக்கிட்டு ரொம்ப பெருசு. ஆமென். ஆமென். ஆறுதல் இருக்கவர். அந்த வாசிக்கிற வசனத்தை 13. ஆறுதல் சொல்லி
பட்சமாய் நெருக்கமா என்னங்க எனக்கு ஆறுதலா எனக்கு தகுந்த மாதிரி பேசினீரே, பட்சமாய் ரொம்ப நெருங்கிட்டார். இப்ப ஆண்டவர் நம்மள எப்படி இருக்கிறோம், உள்ள வந்த உடனே எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க, சொல்லுங்க எப்படி இருக்கிறோம், கை வைங்க, எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், இப்போ அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் போவாசல் வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருங்க, செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலேயே போவாஸ்கே தெரியாது, நான் தான் சொல்ல போறேன். அல்லேலூயா. அவராலேயே நீ யாரை நம்பி வந்த, நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசுவை பார்ப்பதற்காக, எதுக்கு? இயேசுவை பார்க்க மட்டும் பெரியும். அல்லேலூயா. அவரை பிடிச்சுக்கங்க. அல்லேலூயா. நீங்க அவரை பிடிக்கணும். அளவுல வந்து அவரை பிடிக்கும், வயிற்றுல வந்து அவரை பிடிக்கும், மாடு வந்து அவரை பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அவர் திருப்பதி உள்ளது நிறைவான பலன். குறைவாக வந்த நமக்கு இப்ப அடுத்து என்ன கிடைக்க போகுது சொன்னா ஆசீர்வாதம் வரும். குறைவுள்ளவங்க தான் வந்தோம், நிறைவுள்ளவங்க தான் போவோம். வெளியில சாட்சியா ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க சாட்சி, அதுதான் சாட்சி. அப்படியே இல்ல பத்து உள்ள வந்த ஒரு மாற்றம். சொல்லுங்க, ஒரு மாற்றம். என்ன வரணும்? ஒரு மாற்றம் வரணும். ஆசீர்வாதத்தில் ஒரு மாற்றம், ஃபைனான்ஸ்ல ஒரு மாற்றம், குடும்பத்தில் ஒரு மாற்றம், சரீரத்தில் ஒரு மாற்றம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ள வந்த உடனே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. குறைவுள்ளவனாக, சாப்பாடு இல்லாதவனாக, புருஷனை இழந்தவனாக, உறவுகள் இல்லாதவனாக, உடைமைகள் இல்லாதவனாக, சொந்த சனங்கள் இல்லாதவனாக, தன் தேசத்தை விட்டு எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாம உள்ள வந்த அவளை ஒரே ஒரு ஸ்ட்ராங் எஜமானிய மாத்திச்சு. அதையில ஒண்ணுமே பண்ணல, நம்ம ஒண்ணுமே செய்யல. கர்த்தரை முழுசா கூட தெரியாதுங்க, ஜெபமான தெரியாது. ஆண்டவர் பத்தி பெருசா தெரியும். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்க கர்த்தர் கர்த்தர் சொல்றீங்கல்ல, அந்த கர்த்தர் என்னுடைய தேவனை மாற்று. இவ்வளவுதான். அல்லேலூயா. இவ்வளவுதான். உள்ள வந்தாங்க, ஒண்ணுமே தெரியாது, என்னவா மாறிட்டாங்க? எஜமான குறைவெல்லாம் மாறி நிறைவு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள, செட்டையின் அடைக்கலத்துக்குள்ள இந்த அம்மா போனா இவருடைய அடைக்கலத்துக்குள்ள போக சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை தேடி இந்த அம்மா ஒன்றும் இல்லாம வந்தாங்க. யோசனை பண்ணி பாருங்க, வேலைக்காரிக்கு கூட சமமான ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வேலைக்காரிக்கெல்லாம் எஜமான அம்மா இருந்தாங்க. யார் கொடுத்தது? உள்ள வந்த உடனே கொடுத்த அப்பா கொடுத்த ஆசீர்வாதம். அப்படி நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு, அப்படி நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு, அப்படி நம்மளை பெருக பண்ண போறாரு, அப்படி நம்மளை உயர்த்த போறாரு, அப்படி நம்ம பேரை பெருமைப்படுத்த போறாரு. இன்னைக்கு ரூத்தின் சரித்திரத்தை படிச்ச நாம நம்ம சரித்திரத்தை நாளைக்கு வருகிற ஜெனரேஷன் படிக்கும். ஆமென் சொல்லுங்க.